நாளிலும் ஆண்டவர் எப்படி கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், எப்படி அலைகளை அடங்க செய்கிறார். எல்லாம் நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா பிளான் நல்லா போயிட்டுருக்குது. திடீர்னு நம்முடைய பிளானில் மாறுதல் வருது. கரெக்டாக பட்ஜெட் போட்டு மாதத்தை ஆரம்பிக்கிறாங்க பாஸ்டர், திடீர்னு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருது, திடீரென்று புயல் எழும்புகிறது, அலை எழும்புகிறது. எல்லா இடத்துலையும் அந்த கொந்தளிப்புகள், மாற்றங்கள், மாறுதல்கள் வரும். சங்கீதம் 107 அதிகாரத்தில் உங்களுக்கு அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சங்கீதத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிற முதல்ல இதை கேட்டுக்குங்க. இந்த சங்கீதம் 107 அதிகாரத்தில் மிக ஆசீர்வாதமாய் 4 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. 4 விதமான மனிதர்கள், அதாவது தங்கள் வழி தெரியாதபடி அலைந்து திரிகிறார்கள், அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சில பேர் சிறைப்பட்டு விடுபட முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சில பேர் சரீர பலவீனத்தில் குணமாகணும்னு இருக்காங்க, அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். 4வது பகுதி மிக விசேஷமானது, அதைத்தான் இந்த நாள் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். கடலில் தொழில் செய்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், அவங்களுடைய ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே அதிகாரத்தில் 4 விதமான ஜனங்கள் எப்படி விடுதலையாக்கப்படுறாங்க, அதில் ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம். ஆனால் முதல் உங்களுக்கு சொன்னபடி இந்த சங்கீதம் 107 6வது வசனத்தில் பாருங்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இது யார்? வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவர்கள், அவர்களுக்கு வழி தெரியல, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் அதே அதிகாரம் 13வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரனுக்கு, இவர்கள் யார்? மரண வாசலுக்கு சமீபமாக இருக்கிறவர்கள், இஸ் அ பிரிசனர்ஸ், அடைக்கப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். 19வது வசனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யார் அவர்கள்? சரீர பலவீனத்தில் இருக்கிறவங்க, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். பல விதமான சூழ்நிலை இருக்கிறவங்க ஆண்டவர் குணமாக்குறார். 23வது வசனம், கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அவர்கள் ஆபத்தில் காப்பாற்றுகிறார். கப்பலேறி கடல் யாத்திரை செய்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்மளும் ஒரு யாத்திரையில் தான் இருக்கிறோம், நம்மளும் ஒரு ஜேர்னியில் தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் திடீரென்று அலைகள் எழும்புகிறது, கொந்தளிப்புகள் எழும்புகிறது, அது ஆண்டவர் தான் நம்மளுக்கு சரி செய்து கொடுக்கணும். சில கொந்தளிப்புகள் நம்ம வாழ்க்கையில் எழும்புவதற்கு நாமளே காரணமாக இருக்கிறோம். நம்முடைய கேர்லெஸ்னஸ், நம்முடைய காரியங்கள் கொந்தளிப்பு அலோவ் பண்ணிடுறோம். சில இடத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கொந்தளிப்புகள் எழும்பும். இந்த சங்கீதம் 107 வசனம் 23 30 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிற, கவனமாக பாருங்கள். புக் ஆஃப் Psalms 107 verse 23 to 30. It will be quite interesting and it will be more effective for your walk with God. வாசிங்க, 23 வாசிக்கலாம், 23 27 வரை முதல்ல வாசிக்கலாம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, வெறுத்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. ஃபஸ்ட் 25வது வசனத்தில் அவர் கட்டளையிட ஒரு இடம் தான் இருக்குது. நீங்கள் ஏன் பல இடம் வாசிக்கிறீங்க? சில வேளையில் அப்படி தான் நான் வாசிப்பேன். அவர் கட்டளையிட, ஆண்டவர் கட்டளையிட. சில வேளைகளில் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு வாஞ்சையோட நீங்கள் தனியாக வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படி வாசிங்க. பாருங்க, கப்பல் ஏறி கடலாத்திரை பண்ணி திரளான தண்ணீரில் தொழில் செய்கிறவர்கள். 24வது வசனம், கர்த்தருடைய கிரியையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். கப்பலில் தான் போகிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, ஆனால் அதிசயத்தை பார்க்குறாங்க. என்ன அதிசயத்தை பார்க்குறாங்க? அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஆண்டவர் கட்டளையிட்டால் கடலில் பெருங்காற்று எழும்பி கொந்தளிப்பு வருகிறது. சாதாரணமாக கொந்தளிப்பு வர்றதில்லை, ஆண்டவர் கட்டளையிடும். ஏன்னா ஆண்டவர் இயற்கையை டோட்டலாக அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அவ்வளவு கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஆண்டவர் நம்ம வேலையை, நம்ம படிப்பை, நம்முடைய காரியங்கள் அவர் கண்ட்ரோல் வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி. 26, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. எத்தனை பேர் ரோலர் கோஸ்டரில் போயிருக்கிறீங்க?
ஊர்லேயும் போயிருப்பீங்க, இங்கே போயிருப்பீங்க. நான் இங்கே போயிருக்கிறேன், நான் ஊரில் போயிருக்கிறேன் பாருங்கள். பொருட்காட்சி, அரசு பொருட்காட்சி. எத்தனை பேர் அரசு பொருட்காட்சியில் ஊரில் அந்த ராட்டணத்தில் போயிருக்கிறீங்க? ஒரு தடவை ஒரு பெரிய இதில் போன பாருங்கள், 2-3 பேர் இருக்கிறீங்க. அப்பா, அது தூக்கி குடல் மேலே வர்ற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதுதான். அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அந்த கொந்தளிப்பு வருது, படகுல போகுது. அவங்க பார்க்குறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்பு வருகிற பொழுது எல்லா ஞானமும் ஒண்ணுமில்லாம போகும். உலக ஞானம் குப்பை, ஒண்ணுமில்லாம போகும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் எல்லாம் மாறிடுச்சு? ஏன் எல்லாம் தலைகளா மாறிடுச்சு? அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. என் வாழ்க்கையில் ஏன் கொந்தளிப்பு வருது? ஏன் இந்த மாற்றம் வருது? இந்த கொந்தளிப்பு ஏன் ஆண்டவரே? ஆண்ட இடத்துல நம்ம கேட்கணும். அவர்கள் ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது, மூழ்கி போகிறது. நீதிமொழிகள் 2:6 சொல்றபடி கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இன்னைக்கு நமக்கு சிலது தெளிவா தெரியல. ஒரே ஒரு காரியம் ஆண்ட இடத்துல சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவர், உங்கள் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும். எனக்கு இந்த கொந்தளிப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புக்கு நான் காரணமா? இல்லை, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த கொந்தளிப்பு தடையா வருதா? எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க ஞானத்தை கொடுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. சங்கீதம் 135 வசனம் 5-6, Psalms 135 verse 5 and 6. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலார் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். இந்த வசனத்தை எப்படி தெரியுங்களா சொல்லணும்? என்னோட நீங்க சேர்ந்து சொல்லணும். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்கிறார். எல்லாம் என்னோட கூட சொல்லணும். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்கிறார். I know the greatness of the Lord, that our Lord is greater than any other God. The Lord does whatever pleases him throughout all heaven and earth and on the seas and their depths. வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரங்களையும் எல்லா ஆழங்களையும் தமக்கு சுத்தமானதை செய்கிறார். வாட் எவர் பிளீசஸ் ஹிம் த்ரூஅவுட் ஆல் ஹெவன் அண்ட் எர்த். தமக்கு சித்தமானது செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க எந்த கொந்தளிப்பை சந்தித்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய அலைகள் உங்களை எழுத்து வந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அமர செய்திடுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அடங்கி போக செய்திடுவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். கரங்களை வலது கருத்து சொல்லுங்க. என்ன கொந்தளிப்பானாலும் அடக்கிற வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்ன அலைகளானாலும் அடக்கிற வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. அநேகர் தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சிருப்பீங்க. எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு என்கரேஜ் அவர் யூத்ஸ். நம்முடைய யூத்ஸ் ஒருவேளை தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கலைன்னா நீங்கள் வாசிக்கும்படி அவங்களை என்கரேஜ் பண்ணுறேன். அந்த தானியேல் 4வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த நேபுகாத் நேச்சர் என்று ஒரு மன்னன் இருக்கிறார். அவனை கொண்டு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்படியாக அந்த நேபுகாத் நேச்சரை பயன்படுத்தினார். தானியேல் 4வது அதிகாரத்தில் அந்த மகனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, ஒரு கனவு வருகிறது. அப்பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஞானிகளை அழைத்து அவங்கள சொல்லணும், அதற்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. அவங்களுக்கு தெரியல. வழக்கம் போல் தானியேலை அழைத்து, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு அது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குற பொழுது தானியேல் சொல்லுகிறார், ராஜா. அதை கேட்ட உடனே பயந்து போகிறார். பயந்து போய், இந்த சொப்பனம் உங்கள் பகையாளி இடத்துல, உங்கள் எதிராளி இடத்துல நடக்கட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடாது. இல்லை சொல்லு தானியேல் என்னது அப்படிங்கும்போது, நீங்கள் மனுஷர்லேருந்து தள்ளிவிடப்படுவீங்க, வெளியின் மிருகங்களைப் போல சஞ்சரிப்பீங்க, மாடுகளைப் போல புல்லை மேய்வீங்க, ஆகாயத்து பணியில் நனைவீங்க. யோசிச்சு பாருங்க. அது விருப்பப்படுறவங்க தானியேல் 4வது அதிகாரத்தை நீங்கள் அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதையும் சொல்லாமல் செய்கிறவரே அல்லங்க. சொப்பனத்தை கொடுத்து தானியேல் மூலமாக விளக்கத்தை கொடுக்குறாரு. நீ மாடுகளைப் போல புல்ல திங்க போற, வனாந்திரத்தில் இருக்க போற 7 காலங்கள். அதாவது ஏதோ போனாப்புல இறந்தாப்புல இல்லை, 7 காலங்கள் இருக்கும். அந்த 7 காலங்களுக்கு பிறகு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். தானியேல் 4வது அதிகாரம் வசனம் 34. அந்த நாட்கள் சென்ற பிறகு நேபுகாத் நேச்சராக நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தர், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும்.
எதற்காக இதுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்? தன்னுடைய ஆளுகையின் உச்சத்தில் இருந்த ஒரு ராஜா ஆண்டவர் எச்சரித்து 12 மாதம் கழித்து, ஆண்டவர் அந்த சொப்பனத்தை சொல்லி 12 மாதம் கழித்து மாடுகளைப் போல பிள்ளை மேய்கிறார். 7 காலங்கள் கடந்து போகுது. அதற்கு பிறகு திரும்ப ஆண்டவர் அந்த மகனை உயிர்ப்பிக்கிறார். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக இருந்ததற்கும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில். இருந்ததில் சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிக்கிறதுக்காக ஒன்று காமிச்சேன். நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்? ஆண்டவர் கரை என்ன வேணாலும் யாரை வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சர் எழுதுனது தான் தானியேல் 4வது அதிகாரம் 35வது வசனம். அந்த அனுபவத்தில் கடந்து போன அந்த மனுஷன் சொல்லுகிறார், வாசிங்க, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இது அனுபவித்து எழுதின நேபுகாத்நேச்சர் சொன்னது. இன்னைக்கு அதனால நீங்க சொல்லலாம், ஆண்டவரே, சங்கீதம் 135 6வது வசனத்தின்படி வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களையும் தமக்கு சித்தமானதை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தமக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில் செய்வார், என் குடும்பத்தில் செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், எல்லாவற்றிலும் தமக்கு சித்தமானதை செய்வார். இன்னைக்கு கொந்தளிப்புகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். இந்த கொந்தளிப்பு என்னுடைய கவனக்குறைவுனாலேயோ இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாதனாலேயோ இந்த கொந்தளிப்பு வந்திருக்குதா? இல்லை இந்த கொந்தளிப்பின் மூலமா ஏதோ ரகசியம், தேவ ரகசியம் அடங்கி இருக்குது, அதில் நான் கடந்து போறேனா? கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலகும் பொழுது வருகிற கொந்தளிப்பு. ஒரு கொந்தளிப்பு எப்போ வரும்னா, தேவ சித்தத்திலிருந்து நம்ம விலகி போகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும். யோனாவுடைய வாழ்க்கையில் வந்தது. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யோனாவுக்கும் ஆண்டவருக்கும் அந்த நினிவேக்கு அவர் போவதற்கு முன்பாக, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு பைபிளில் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் யோனாக்கு ஆண்டரை பற்றி நல்லா தெரியும். ஆண்டர் இப்படி தான் சொல்லுவார், அதுக்கப்புறம் மனம் இறங்கிடுவார். அதனால் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவர் நினச்சிட்டு, இல்லை நான் போக மாட்டேன், நான் வேற இடத்துக்கு போகிறார். வசனம் சொல்லுகிறது, யோனாம் 1வது அதிகாரம் 3வது வசனம், புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 1 verse 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோவாபுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விளங்கும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பலில் ஏறினான். 4வது வசனத்தின் கடைசி பகுதி, 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு எங்க வந்தது? சங்கீதம் 127 25 வாசம் பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர் கட்டளையிட, என் தேவன் கட்டளையிட்டால் அந்த கொந்தளிப்பு எழும்பும். யோனா 1:4 நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற கொந்தளிப்புக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம காரணமா இருப்போம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரியாது. யோனா அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போறார், அவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை குடும்பத்தில் யாரோ ஒருவர் தேவ சித்தத்திலிருந்து விலகி போனாலும் முழு குடும்பமும் கொந்தளிப்புக்குள்ள போகும். இன்னைக்கு என் குடும்பமே கொந்தளிப்பில் இருக்கிறது. எந்த இடத்துல தேவனை பிரியப்படுத்தணும் நம்மளை ஆராய்ந்து கொள்ளுவோம். அந்த யோனாவை பார்த்து சொல்றாங்க, அந்த இடத்துல சீட்டு போடுறாங்க. 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போற என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ இதை ஏன் செய்தாய் என்றார்கள். ஏன் ஆண்டு சமூகத்தை விட்டு விலகி போறேன்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம கலப்பையின் மேல கை வச்சுட்டோங்க. என்ன நடந்தாலும் உங்க சமூகத்தில் நிற்பாண்டவரை, என்ன நேரிட்டாலும் உங்களுக்காக நிற்பாண்டவரை, வாழ்வோ சாவோ நீரே எல்லாம் ஆண்டவரை, உமக்காக நிற்ப. பேக் அடிக்கவே கூடாது. எந்த இடத்துலையோ எதற்காகவும் ஆண்டரை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த இடத்துலையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே கூடாது. அந்த ஒரு மகன் செய்ததுனால அந்த டோட்டல் அந்த ஷிப்ல பயங்கர கொந்தளிப்பு. 11வது பாருங்க, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எந்த அளவுக்கு கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலகிறோமோ அந்த கொந்தளிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன் கொந்தளிப்பு? ஏன் பிளான் மாறுது?
ஏன் திட்டங்கள் மாறுது? ஏன் கொந்தளிப்பு? ஒருவேளை குடும்பத்தில் யார் தேவ சுத்தத்தின்படி நடக்கல, யார் ஆண்டவர் பிரியத்தின்படி நடக்கல, நம்மை நாமே அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்பொழுது யோனா சொல்லுகிறார், நீங்க என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. 13வது வசனம், அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனால் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடினாலே அவர்கள் கூடாமல் போயிற்று. சரி, இந்த மனுஷன் தூக்கி போட வேண்டாம், வேகமா போயிடலான்னு போறாங்க. இல்ல, சில கொந்தளிப்புகள் அமர்த்தப்பட வேண்டும் என்றால் யார் தேவ சுத்தத்தின்படி இல்லையோ அவர்கள் தேவ சுத்தத்திற்கு திரும்பியே ஆகணும். அந்த இடத்துல யோனா அந்த இடத்துல இருந்து விலகினா தான் அந்த கொந்தளிப்பு நிற்கும். அப்ப என்ன செய்யறாங்க? தூக்கி அவரை கடல்ல போட்டுறாங்க. 15வது வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. வாசிங்க ஒரு இடம் எல்லாரும் சத்தமா. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இன்னைக்கு ஏன், எந்த இடத்துல, யாருனால, என்ன காரியத்தினால இந்த கொந்தளிப்பு? அந்த காரியத்தை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா சமுத்திரம் அமைதியாகிவிடும். கொந்தளிப்பை ஆண்டவர் அமர்த்துவார், அலைகள் அடங்கி போய்விடும். அவர்தான் சங்கீதம் 107:25 சொல்லுகிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இன்னைக்கு எந்த விதமான கொந்தளிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, தொழில எந்த விதமான கொந்தளிப்பு இருந்தாலும், எந்த இடத்தை சரி செய்யணுமோ அதை சரி செய்துட்டா காரியம் ஜெயமாய் மாறிடும். யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க, சமுத்திரம் அமைதியாயிருச்சு. ஆனால் அந்த கொந்தளிப்பு அந்த மகன் மேல் இருந்தது. அந்த மகன் மேல் அந்த கொந்தளிப்பு இருந்தது. யோனா 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, என் நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளீர், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். ஏன்னா அந்த கொந்தளிப்பு அந்த மகன் மேல் இருந்து அலக்களிக்கப்படுகிறார். 3 நாட்கள் அலக்களிக்கப்படுகிறார். ஏன்னா நீ சொல்லு, நான் சொல்லுகிற இடத்துக்கு நான் போவேன், நீங்க சொல்ற இடத்துக்கு போவேன். சில வேளைகளில் பாருங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பொழுது தேவ சுத்தம் செய்வது அவ்வளவு ரொம்ப ஈஸி இல்லை. சில தேவ சுத்தம் செய்கிற பொழுது நமக்கு தெரியும், இந்த காரியத்தை நான் செஞ்சா ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு ஜெயமா வருமா, நல்லா வருமா? யார் ஒருவர் தங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் தங்களை ஒப்பு கொடுத்து, நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன், பாஸ்டர் அப்படி செய்ய முடியுமா? அப்படி செய்வதுதான் தேவ சுத்தம். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் செய்யறேன். ஏன்னா அந்த மகனுக்கு தெரிகிறது, ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுவாரு, அவர் மன இறங்கிடுவாரு, இந்த காரியத்தை செய்ய மாட்டாரு, திருப்பி அவங்கள மன்னிச்சு விட்டுருவாரு, நான் இதுக்கு போய் சொல்லணும், வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோனா சொல்லுகிறார் 3வது வசனத்துல, யோனா 2:3, சமுத்திரத்தின் நடு மையமாக ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. பாருங்க, அந்த கொந்தளிப்பு அந்த மகன் மேல் இருக்குது. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றில் தவிக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் தவித்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லை விடுபட முடியல, விடுதலை ஆக முடியல, தேவ சமூகத்தில் நோக்கி பார்த்துருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்க சித்தம் எதுவோ அதை செய்ய அர்ப்பணிக்கிற. தேவ சித்தம் செய்வது சில வேளையில கடினம், ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரியும், இந்த பாதையில கடந்து போனா கஷ்டம், நமக்கு பெரிய லாபம் இல்லை, எனக்கு சௌரியம் இருக்காது, நான் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி கடந்து போன வகையில் இதில் கண்ணிகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இதில் கடந்து போன. ஏன்னா அவர் சொல்லுகிறார், நம்ம செய்யணும். இன்னைக்கு குடும்பத்தில் முடிவுகள் எடுக்கிறோம், வேலையில் முடிவுகள் எடுக்கிறோம், அப்பா என்ன சொல்லுகிறாரோ அந்த முடிவுகள் எடுங்க. தேவ சுத்தத்தை நடப்பேன், அந்த தேவ சுத்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க 9வது வசனம், யோனா 2:9, நானோ அவனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஐ சரண்டர். ஆண்டவரே, நான் மீனின் வயிற்றில் 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இன்றைக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு கட்டளை புறப்படணும், எந்த இடத்துல எந்த கொந்தளிப்பா இருந்தாலும் அதை ஆண்டவர் தான் அடங்க செய்யணும். ஏன்னா சங்கீதம் 107:25 வசனம் சொல்லுது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். யோனா 1வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இன்னைக்கு எந்த கொந்தளிப்பா இருந்தாலும், ஒன்று
என் மூலம் வந்திருக்கா, இல்லை குடும்பத்தில் யாராவது மூலம் வந்திருக்கா, இல்லை எனக்கு ஆண்டவர் கொடுக்குற நன்மை, எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், அதை தடுக்க முடியாது. ரெண்டு வகையிலையும் வரலாம். ஒரு காரியம் நம்முடைய கேர்லெஸ்னஸ், நம்ம ஆண்டருக்கு பிரியமில்லாதனாலேயே கொந்தளிப்பு வரலாம். இன்னொரு காரியம் தேவன் பெரிய ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம். யோனாவுடைய காரியத்தில் கர்த்தருடைய தரிசனத்தில் அந்த மகன் விலகி போனான். ஆனால் எப்பொழுது தன்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அப்போ ஆண்டவர் அந்த மகனுக்கு இறங்கினார். அவன் கடந்து போன கஷ்டம் பாருங்க. யோனா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், யோனா 2:6, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அவர் விடமாட்டார். சில வேளையில் பார்த்தீங்கன்னா வாழவும் முடியல, சாகவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோனா போயிருப்பார். அந்த மாதிரி இடத்துல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற பொழுது அப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வரும். பாஸ்டர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை பாஸ்டர், ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் என்ன செய்துக்கணும், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரணும் அது அனுமதிக்க மாட்டேன். கர்த்தாவே நான் உங்கள் சுத்தத்தின்படி நடக்கணும், என் பிள்ளைகள் உங்கள் சுத்தத்தின்படி நடக்கணும், எந்த கொந்தளிப்பு வராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் பாதத்தில் எங்களை காத்துக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் காத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் நடப்பாண்டவர். அதில் ரொம்ப கரெக்டாக இருங்க. இந்த கர்த்தருடைய சுத்தத்தின்படி நடக்கிறதுனா என்னன்னா, நம்முடைய அன்றாட காரியத்தில் தேவனை பற்றி கொள்ளுகிற விதம், தேவனுக்கு பயப்படுகிற தேவ பயம், வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை. கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நம்முடைய மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில் சொன்னேன். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 18லேருந்து 22. நீங்கள் வாசிக்க வேண்டாம், குறிப்பை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ராட்காஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். 1 யோவான் 3:18லேருந்து 22, 19வது வசனத்தில், நீங்கள் சத்தியத்துக்குரியவர்கள். அது நான் உங்களுக்கு மாற்றத்தில் அந்த ஆடியோ கூட இருக்கு, கேட்டு பாருங்க. சத்தியத்துக்குரியவர்கள். இந்த சத்தியத்துக்குரியவர்களா நான் தினமும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறேன்னா, வீட்டில் இருக்கிற ஃபேஸ், ஆஃபீஸில் இருக்கிறது, நான் சத்தியத்துக்குரியவர்கள், நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படிப்பட்டவர்களோடு தான் இணைந்து இருக்கணும். நம்ம நிறைய இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி நைஸ். ஆனால் எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கணும், சத்தியத்துக்குரியவர்கள். நான் அந்த ட்ரெண்டோடு இருக்கணும். எல்லா ட்ரெண்ட், எல்லா ஃபேஷன், எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் எதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம போய்விடக்கூடாது. அதனால் அனாவசியமாக கொந்தளிப்புகள் வரும். அதுலேயே 22வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நாங்கள் உங்கள் கற்பனைகளை கை கொண்டு உங்களுக்கு பிரியமானவைகளை செய்கிற பொழுது நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வருகிறது. ஸோ இந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து, இந்த வசனங்கள் எப்படி நான் இருக்கிறேனா, நான் பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய ஃபெல்லோஷிப், என்னுடைய கொலீக்ஸ் கூட இருக்கிற விதம், நடக்கிற விதம், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஆண்டருக்கு பிரியமாக இருக்கா, எல்லா காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் பார்ப்பாருங்க, எல்லாமே ஆண்டவர் பார்ப்பார். சில ஜப குறிப்புகள், சில காரியங்கள் வருகிற பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களை கேட்கும் பொழுது ரொம்ப சில வேளையில் அதிர்ச்சியாக இருக்கும், சில வேளை கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிறது, இவர்கள் இப்படி இல்லையே, இந்த காரியத்தை இப்படி இல்லையே, நீ கேட்குற, ஆனால் இவர்கள் இப்படி இல்லையே. சில காரியத்தை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவங்க விசுவாச ஓட்டத்தில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷேர் வாட் எவர் காட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் டெல்ஸ் அபவுட் த திங்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தில் பலப்படுகிற பொழுது படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். அதனால தான் வசனத்தை கொடுக்குறோம், வசனத்தின் மூலம் சொல்லுகிறோம், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். ஏன்னா சில சமயத்தில் இட் ரிக்வயர்ஸ் அ லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி டு கிராஸ்ப் அண்ட் ரிசீவ் இட். அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஆண்டருடைய பாதத்தில் செபிக்கிற, கேட்குற, கொந்தளிப்புகள் அடங்கும்படி. ஆனால் ஆண்டர் சில வேளை இந்த 1 யோவான் 3:18லேருந்து 22 இருக்கிற காரியங்கள் இப்படி நிறைய எதிர்பார்க்கிறார். தயவு செய்து ஏதாவது கொந்தளிப்புகள் இருக்குன்னா 1 யோவான் 3:18லேருந்து 22 ஏதாவது சந்தேகம் இருந்தால் 1 to 1 கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு காரியம், தேவ ஆலோசனையை உதாசீனப்படுத்துகிற பொழுது வருகிற கொந்தளிப்பு. என்ன ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும், முதலாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, பிள்ளையினுடைய காரியம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய வேலை மாற்றம், ஊரில் ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க, இல்லை இங்கே ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க, என்ன ஒரு காரியம்னாலும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு தேவ ஆலோசனை, பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தேவ ஆலோசனை கடந்து வரும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தேவ ஆலோசனை கடந்து வரும். எந்த ஒரு தேவ ஆலோசனையும் உதாசீனப்படுத்திடாதீங்க.
தேவ ஆலோசனை உதாசீனப்படுத்தப்பட்டால் கொந்தளிப்புகள் வரும். தேவ ஆலோசனை டோன்ட் நெக்லெக்ட் காட்ஸ் கவுன்சில். யார் மூலமாக வரலாம்? உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக வரலாம், நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது வரலாம், ஆண்டவங்களோடு இடைப்படலாம், ஏதோ ஒரு வகையில் பெற்றோர் மூலமாக வரலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த தேவ ஆலோசனையை உதாசீனப்படுத்திடாதீங்க. பவுலனுடைய வாழ்க்கையில் அவருடைய கடல் யாத்திரை போறார். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 9 and 10. அப்போஸ்தலர் 27 வசனம் 9, 10. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். Paul warned the captain of the ship. சரக்குக்கு மட்டும் பாத்திரம் இல்லப்பா, பிரச்சனை இல்லப்பா, நம்ம ஜீவனுக்கே வர எச்சரித்தான். தேவ ஆலோசனை உதாசீனப்படுத்தப்பட்டது. 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இன்னைக்கு சர்வே நம்புறேன், மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை நம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்புகிறேன், மற்ற காரியத்தெல்லாம் நம்பினீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த தேசத்தில் முதல் முறை பிஆர் எடுத்தோம் 2005. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அவ்வளோதான் ஈஸியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, நார்மலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டருடைய நடத்துதலில் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போது கூட இருக்கிற விசுவாசிகளும் சரி, நண்பர்கள் எல்லாருமே, எங்களுக்கு எதுக்கு சிட்டிசன்ஷிப்பு வந்தது, எங்களுக்கு போஸ்ட் வந்தது, நான் கிழிச்சு போட்டேன், வீட்டுக்கே கொண்டு போகல, அங்கேயே கிழிச்சு போட்டேன். அவ்வளவு அசால்ட்டாக இருந்தாங்க. ஆனால் தேவ சுத்தம் கேட்ட பொழுது எங்களை பார்த்து கேட்டாங்க, ஒரே ஒரு பையனை வச்சுருக்கிறீங்க, ஆர்மிக்கு அனுப்புறீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. இப்போ நம்மளும் யோசித்தோம், கரெக்டு தானே, இவங்க கேட்கறது கரெக்டு தானே அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் ஆவியானுடைய நடத்துதில்லை, நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்கணும், கோஹெட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் சொன்ன அந்த வருடத்தில் அதற்காக முயற்சி செய்தோம், தேவன் ஆசீர்வதித்தார். அன்றைக்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்காதபடி, தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி, மற்றவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, கூட சக விசுவாசிகள் சொல்கிறாங்கன்னு எடுத்திருந்தா கொந்தளிப்பு வந்திருக்கும். அவன் அதிகமாக அதை நம்புகிறான். 12வது வசனம் பாருங்க. அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடியினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரோ தீவிலே துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அநேகர் ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் தேவ ஆலோசனை என்னங்கிறது தான் முக்கியம். தேவன் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார். விசுவாச பிரயாணத்தில் ஒரு இடத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கணும், நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கார், அதை எடுக்கவா இல்லை ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் யுகாண்டாக்கு போகவான்னு ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலை. ரட்சிக்கப்பட்ட முதலாவது வருஷத்தில் அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதில் புடியாக இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவன் என்ன சொல்கிறார், அதில் புடியாக இருங்க. எத்தனையோ பேர், அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்க, அதையெல்லாம் எடுக்கல. 13வது வசனம் சொல்லுது பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது நெண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரோத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு பார்க்குறக்கு எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓகே, நான் போகிறேன், எனக்கு தெரிஞ்சபடி போகிறேன். அநேகர் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. தேவ ஆலோசனை, ஒரு தேவ ஆலோசனையை நீங்கள் உதாசீனப்படுத்தி மற்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தால் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களில் தமக்கு சுத்தமானதை செய்கிற வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. மற்றவங்க சொல்கிற அட்வைஸில், மற்றவங்க சொல்கிற காரியங்கள் இல்லை. அப்படி அவங்க சொல்கிறாங்க, அவங்க கடந்து போகிறாங்க பாருங்கள். தென்றல் மெதுவாக இருக்குது, கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, மேபி ஒரு 1/2 hour 1 hour 2 hours கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. என்ன சொன்னார் பவுல், ஏதோ போராட்டம் வரும், பிரச்சனை வரும்னாரு. எவ்வளவு ஜென்டில் ப்ரீஸாக இருக்குது. பால் வாங்க, மேலே வாங்க, மேல்தட்டுக்கு வாங்க, கொஞ்சம் காற்று வாங்கன்னு கூட கூப்பிட்டுருப்பாங்க. 14வது வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே, சரி மேபி 1 hour 2 hour ஆகலை, மேபி ஒரு 1/2 hourலேயே இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பாஸ் எப்படி பாஸ் இந்த காற்று வந்தது, எங்கிருந்து பாஸ் இந்த அலை வந்தது? சங்கீதம் 107:25 வசனம். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும்.
பாருங்க, தேவ ஆலோசனை வருகிறது. அவசியமே இல்லை இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படணும், போராட்டம் இருக்கணும், அவசியமே இல்லை. ஏன் கொந்தளிப்பு? இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில வருடங்கள் வேஸ்ட் ஆகுது, சில காலங்களை நம்ம விரயமாக்கிறோம். ஏன்? தேவ ஆலோசனை உதாசீனப்படுத்தப்படுகிறது. God's counsel is neglected. அதனால தான் அந்த கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பின் மத்தியில் கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல பவுல் நிமித்தம், அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தம் ஆண்டு இறங்குறார். 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். உடனே ஆண்டு இறங்கல. யோனாக்கு 3வது நாள் 3 நாள் கஷ்டப்பட்டு அதுக்கு அப்புறம் தான் இறங்குறார். அதே போல் இவங்களும் கஷ்டத்தில் போகிறாங்க. அதே 27வது அதிகாரம் 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்கள் அது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஏன்? எதற்கு இந்த கொந்தளிப்பு? எதற்கு இந்த அலைகள் மத்தியில் கடந்து போகணும்? Why I need to face this stress? Why I have to go through this troublesome situation? ஏன் இந்த அலையில் கடந்து போகணும்? God's counsel has been neglected. தேவ ஆலோசனை மறுக்கப்பட்டது. எல்லா ஆலோசனையும் கேட்குறோம், தேவ ஆலோசனை கேட்கல. அவன் எச்சரித்தான், நம்ம ஜீவனுக்கே பிரச்சனை வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தம் அவங்க காக்கப்பட்டாங்க. அந்த தேவ மனுஷன் அந்த கப்பலில் இல்லை, காக்கப்பட முடியாது. நோவாவினுடைய பேழையில் நம்ம இல்லை, காக்கப்பட முடியாது. அதனால தயவு செய்து கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டு கொடுக்கிற தேவ ஆலோசனை, தேவன் கொடுக்கிற நன்மை, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றை நீங்கள் சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ண தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. ஆண்டவரே, ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறது, அப்படி வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்புகள் வரக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும், இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஏதோ சில கொந்தளிப்புகள் வந்திருக்கலாம். அந்த கொந்தளிப்புகளை சரி செய்ய உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இசப்பா உங்கள் வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 107வது அதிகாரம் வசனம் 28-30 சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்கும். He calms storms and stills waves. என்ன கொந்தளிப்புகளாக இருந்தாலும் உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு அமர்த்துவார். என்ன அலைகளாக இருந்தாலும் ஆண்டு இன்னைக்கு அடக்குவார். ஆனால் சொல்லணும், இந்த ஆபத்தில் உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவரை கொண்டு போய் சேர்க்கிறார். என்ன கொந்தளிப்பாக இருந்தாலும், என்ன ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போனாலும், இன்றைக்கி அப்பா இடத்துல சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே எனக்காக நீங்கள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்காக மாற்றங்கள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 இருக்கிற ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலை கொடுத்தீங்க, அந்த விடுதலை என் வாழ்க்கையில் வருவதற்காய் ஸ்தோத்திரம். கொந்தளிப்புகள் எல்லாம் அமர்த்தப்படுகிறது. He calms the storm and stills the waves. He calms the storm, stills the waves. கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. உங்களுக்காக ஜெபிக்கிற வேலை ஆண்டு எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்துவார். இன்னொரு கொந்தளிப்பை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற பொழுது கொந்தளிப்புகள் வரும். தேவ தரிசனத்தை தடுக்க எழும்பும் கொந்தளிப்பு. தேவ தரிசனம் வாழ்க்கையில் நடக்கணும், அதை தடுக்க கொந்தளிப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்க கொந்தளிப்புகள் வரும். இந்த தரிசனம் மேலே நிறைவேறணும், கொந்தளிப்புகள் வரும். தானியேலுடைய வாழ்க்கையில் மகிமையான தரிசனம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. தானியேல் 6வது அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டியதில் சொல்கிறேன் கேளுங்க. தானியேல் 6வது அதிகாரத்தில் தரியு என்கிற ராஜா 1வது நேபுகாத்நேச்சருடைய நாட்களில் தானியேல் பாபிலோனுக்கு போகிறார். ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனாய் நேபுகாத்நேச்சருடைய நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு பெல்ஷார் அவனுடைய மகன் வருகிறான். அந்த தலைமுறை முடிகிறது. 3வது தரியு ராஜா வருகிறார். அந்த சமயத்தில் தானியேலுக்கு க்ளோஸ் டு 80 இயர்ஸ். அந்த தரியு ராஜா வருகிற பொழுது தேசம் எங்கும் பிரதானிகளை நியமிக்கிறார். 120 ஆஃபீஸர்ஸ் நியமிக்கிறாங்க. அதற்கு மேலே 3 பேர் நியமிக்கிறாங்க. அந்த 3 பேரில் தானியேல் ஒருவராக இருக்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானங்களை ஏற்படுத்தி தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். அந்த 3 ஆஃபீஸர்ஸில் தானியேல் ஒருவனாக இருந்தான். 3 பேரில் தானியேல் ஒருவனாக இருந்தான். ஆனால் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் தோணுகிறது, முழு தேசத்துக்கு அதிபதியாக
தானியேலை கொண்டு வரணும். தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள், எல்லாரும் சத்தமா சொல்லணும், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததினால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரி ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இது ஆசைப்படுங்க, நானும் ஆசைப்படுறேன், எல்லாரும் ஆசைப்படணும். இந்த விசேஷித்த ஆவி எனக்கு வேணான்ட்டவர், அந்த விசேஷித்த ஆவியான நிரப்புங்கப்பா. சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறது, எனக்காக வைத்திருக்கிற அந்த விசேஷித்த ஆவியான நிரப்புங்க. நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் சர்ஜரி, அந்த சிஸ்டரை கூப்பிடுங்க, அவங்க தான் வரணும்னு சொல்லி உங்களுக்கு ஆள் அனுப்பி உங்களை அழைப்பிக்கணும். அவங்க ஆஃபில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க வந்தால் தான் சர்ஜரி நடக்கும், ஆள் அனுப்பி அழைப்பிக்கணும். ஒரு விசேஷித்த ஆவி. இந்த ப்ராப்ளம் ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர்கிட்ட போங்க, அவர் சொல்யூஷன் கொடுப்பார். என்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ரொம்ப சால்வ் பண்ணவே முடியல, க்ளோஸ் டு இம்பாசிபிளாக இருக்குது, அவரை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். இந்த விசேஷித்த ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த விசேஷ தாவி நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இறங்கணுங்க. இந்த விசேஷ தாவி நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இறங்கணும். ரெகபோத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்மணிகளும் ஆசீர்வாதமாக வரணும். பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற விசேஷ தாவி இருக்கணும், நல்லா உயர்த்தப்படணும். பிள்ளைகளுக்காக அநேக திட்டங்கள் தீட்டப்படணும். அவர்கள் சிறு வயதில் இருக்கிற பொழுதே, செகண்டரியில் இருக்கிற பொழுதே, ஓ லெவலில் வருகிற பொழுது, அடுத்த நிலைகள் வருகிற பொழுது அந்த விசேஷ தாய் அவர்களுக்குள் வரும்படியா சபையிலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பெற்றோர் அதற்காக ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நம்ம அதிகமாக கனவு காணணுங்க. We have to see them as the global leaders. கடந்த நாட்களில் ஒரு சில வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்த, you all must become global leaders. பெரிய நிலைகளுக்கு உயரணும். அப்படி உயரணும் என்ன வேணும்? விசேஷ தாவி வேணும். அந்த தானியேலுக்குள்ள அந்த விசேஷ தாவி இருந்தது. எல்லா எதுக்கும் அதிபதி ஆக்கணும். யோசேப்புக்குள்ள அந்த விசேஷ தாவி இருந்தது, அதனால் அவன் காரிய சித்துள்ளவனானான். இந்த விசேஷ தாவி உங்களுக்குள் வருகிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் கொந்தளிப்பு வரும். இதுதான் தேவ தரிசனத்தை தடுக்க எழும்பும் கொந்தளிப்பு. பாருங்க, அந்த கொந்தளிப்பு எப்படி வருகிறது? அந்த கூட இருக்கிற ஆளுகள்லாம் பார்க்குறாங்க, தானியேலை உயர்த்தணும் ராஜா நினைக்கிறார். பல வகையில் தப்பு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய விஷயத்தில் தப்பு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ராஜா இடத்துல போய் 30 நாளைக்கு உங்களை மட்டும்தான் எல்லாரும் சேவிக்கணும், அதற்கு யாரையும் சேவிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக 8வது வசனம் பாருங்கள், தானியேல் 6:8. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். சில சூழ்ச்சி செய்கிறவங்க ரொம்ப விவரமாக சூழ்ச்சி செய்வாங்க. எப்படி செய்வாங்க? விவரமாக சூழ்ச்சி செய்வாங்க. தானியேல் 6 உங்களுக்கு வாசிச்சது 8வது வசனம். ஸோ அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 30 நாட்கள் உங்களை தவிர யாரும் வணங்கக்கூடாது, அப்படி பண்ணால் அவங்கள சிங்கத்தின் கெபியில் போடணும், ஆனால் இந்த தீர்ப்பு மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மாறாத பிரமாணத்தின்படி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா மாற்றக்கூடாது. ராஜாவும் நினச்சிட்டார், அவருக்கு தெரியல தானியேலுக்கு இவங்க ட்ராப் வைக்கிறாங்கன்னு சொல்லி. சரின்னு அவர் தலையாட்டி கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட உடனே தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிஞ்சோ தேவனை பற்றி கொள்ளுக. இதுதான் கர்த்தருடைய சித்தத்தில் நிற்பது. என் ஜீவனே போனாலும் இந்த வைராக்கியத்தில் சபை வளரணுங்க. இந்த வைராக்கியத்தில் சபை வளரணும். ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன விசுவாசத்தில் ஒரு சின்ன மாற்றம், ஆடி போகிறோம். ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன், ஆண்டருக்கு நான் இவ்வளவு செய்தா போதும், தேவனுக்கென்று கலப்பையில கை வைத்து விட்டோம், கடைசி வரை நிற்பேன். தானியேலுக்குள்ள அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். யாருக்கு வருகிற கொந்தளிப்பு ஆண்டவர் மாற்றுவார்னா, கர்த்தருக்கு வைராக்கியமா நிற்கிற பொழுது. நான் ஆண்டவருக்கு வைராக்கியமா நிற்கிறேன், தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிறேன். இந்த ஆலயத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வைராக்கியமான பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு சில வேளைகளில் பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும்படியா வர்றாங்க. பேக்ரவுண்டில் என்ன நடந்தது, ஏது நடந்தது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. சில பேர் ஊழியத்தில் நின்று ஊழியத்தை செய்து, தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை செய்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்காக தேவன் வைராக்கியம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கருத்தில் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை வைராக்கியத்தோடு செஞ்சீங்கன்னா எந்த கொந்தளிப்பு வந்தாலும் அவர் இறங்கி உங்களுக்காக கடந்து வருவார். ஹல்லேலூயா. அதுதான் வைராக்கியம்.
தேவனுடைய ஆலயத்தில் தேவன் கொடுக்கிற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் எவ்வளவு சின்சியரா இருக்கிறோன்னு பார்க்குறோம் பாருங்க. அதுதான் தேவனுக்கு இருக்கிற வைராக்கியம். தேவனுடைய ஆலயத்திற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற அந்த காரியத்தில் உண்மை உத்தமமா இருக்கிற அந்த பத்தருக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் 3 வேளை எருசலேமுக்கு நேராய் அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது எருசலேமிலிருந்து அவனை கைதியாக கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு 60-70 வயது இருக்கும். பெல்ஷார் இல்லை, இதே இடத்துல தானியேல் 6வது அதிகாரத்திலேயே தரியு ராஜா இடத்துல சொல்லுகிற பொழுது யூதாவிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த நபர்னு குற்றம் சுமத்துறாங்க. அவ்வளவு நாள் அவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. வாலிப நாட்களில் வந்துட்டார். ஆனால் எருசலேமின் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறார். தயவு செய்து ஆலயத்துக்காக, தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த ஆலயத்துக்காக, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார்னா எப்பேற்பட்ட கொந்தளிப்புகள் எழுமாலும் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனிடத்தில் அந்த 3 நாள் 30 நாள் அந்த கெடு வைக்கிறாங்க. தானியேல் அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறார். அவரை பிடித்து கையும் களவுமா நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னு கொண்டு வராங்க. தரியு ராஜாவுடைய மனசு அடிச்சுக்குது. ஐயோட பாவிகளா, விசேஷ தாவியுள்ள மனுஷன். வசனம் 14-15 வாசிக்கலாம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். அவர் பிரயாசப்படுறாரு. காரணமெல்லாம் அந்த கொந்தளிப்பு வந்துருச்சே. நல்ல ஒரு உயரத்தில் கொண்டு வர நினைச்ச கொந்தளிப்பு வந்துருச்சே. பிரயாசப்படுறார். உடனே பாருங்க 15வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, இந்த கூட்டமாக எப்போ தெரியுங்களா வருவாங்க? ஒரு நீதிமானுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கனுக்கு விரோதமாக எப்பவும் கூட்டம் கூடுவாங்க. நீங்கள் ஒரு வேலை இடத்துல தேவனுக்கு பிரியமானது செஞ்சு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருக்கலாம், கூட்டம் கூடுவாங்க. சில இடத்துல ஆவியான இடத்துல கேட்டிருக்கிற, என்ன ஆண்டவரே சில காரியங்கள் மாறுகிறது, கொந்தளிப்பாக மாறுகிறது. ஆமாம், 10 பேர் இடத்துல 30 பேர் போனாங்க, 50 பேர் போனாங்க, கூட்டமாக போகிறானுங்க, கூட்டம் கூடுறாங்க. கூட்டம் அதுதான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. கூட்டமாக போய் தனியாக போக மாட்டாங்க. சில பேர் சந்திக்கணும்னா தனியாக போவாங்க. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக போவாங்க. அது கூட்டமாக போகுங்க. இந்த கூட்டம் இந்த நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டமாக போகும். கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்று மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றால், ராஜா நீங்கள் மாற்றிடக்கூடாது. அதான் முதலே சொன்னானுங்க, அந்த ட்ரீட்டி படி மாறக்கூடாதுன்னு சொல்லி. எவ்வளவு வஞ்சகமாக அந்த கொந்தளிப்பை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஆனால் தானியேல் தைரியமாக இருக்கார். ஏன்னா நேபுகாத் நேச்சருடைய நாட்களையே என் தலை போக வேண்டியது. அவனிடத்தில் அவகாசம் கேட்டு பரலோகத்தின் தேவனை வேண்டிக் கொண்டு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நேபுகாத் நேச்சருடைய மகன் என்னை அழைத்து எருசலேமிலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள், அவனும் அவனை கூட இருந்தவங்க மதுபானத்தை குடித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய விரல்கள் அங்கே எழுதிட்டு அந்த தரிசனத்தை சொன்ன என்ன இவங்கனால டச் பண்ண முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் யாரையும் எந்த கொந்தளிப்பு டச் பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும் கொந்தளிப்பு உங்களை மாற்ற முடியாது. கர்த்தர் கரை உங்களோடு கூட இருக்கும். அப்பா அந்த இடத்துல கடந்து வந்து எல்லா கொந்தளிப்பையும் அமர செய்தார். எல்லா அலைகளை அடங்க செய்தார். தேவன் அந்த மகனுக்காக சிங்கத்தின் வாய்களில், சிங்கத்தின் கெபியில் ஆண்டவர் கடந்து வந்து தேவதூதனை அனுப்பி காப்பாற்றினார். கொந்தளிப்பு அடக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ராஜா சொல்லுகிறார், தானியேல் 6:24, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் ஒரு குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களையும் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியில் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து எலும்பிலெல்லாம் நொறுக்கி போட்டது. ஒரு கொந்தளிப்பு வந்தது. தானியேலுக்கு ஒரு தைரியம் இருந்தது. ஏன் தெரியுங்களா? நான் 3 வேளை ஆண்டு சமூகத்தில் அவர் நோக்கி பார்க்குறேன். அவர் சுத்தப்படி காரியங்கள் நடக்கட்டும். ஒருவேளை இதன் மூலம்தான் நான் மறிக்கணும்னு இருந்தால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் சித்தத்திலேருந்து மாறவே இல்லை. தேவனுக்காக இருக்கிற வைராக்கியத்திலேருந்து மாறவே இல்லை. தயவு செய்து இந்த ஊழியத்துலேயும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற என்ன ஒரு காரியனாலும் சரி, ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிறதுல நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு மேலே வர முயற்சி செய்யுங்க. அப்போது உங்களை எதிர்த்து வருகிற, உங்களை அழுத்த நினைக்கிற, உங்கள் மேலே வைத்திருக்கிற தேவ தரிசனத்தை
அழுத்தி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற எல்லா கொந்தளிப்பையும் என் ஆண்டவர் அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. எல்லா கொந்தளிப்புகள் அகற்றப்படும். கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலகும்பொரு கொந்தளிப்பு மாறுவதாக. தேவ ஆலோசனையை உதாசீனப்படுத்துகிறவர் பொழுது கொந்தளிப்பு மாறுவதாக. தேவ தரிசனத்தை நடக்க எழுப்பும் கொந்தளிப்புகள் மாறுவதாக. இந்த கொந்தளிப்பு எந்த வகையில் வேணாலும் வரலாங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரலாம், வேலை இடத்துலேருந்து வரலாம், நம்முடைய ரிலேஷன்ஸ் மூலமாக வரலாம். தயவு செய்து ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் எந்த காரணத்தை கொண்டு எந்த கொந்தளிப்பு என் குடும்பத்தில் வர, எங்கள் குடும்பத்தில் அமைதியை கொள்ளைக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. தேவ ஞானத்தோடு செயல்படுவேன். வேலை இடத்துலேருந்து வருகிற காரியங்கள் குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணாதபடி எந்த காரியமும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலகும் பொழுது வருகிற கொந்தளிப்பு, தேவ ஆலோசனை உதாசீனப்படுத்த வருகிற பொழுது, கணவன் சொல்லுகிற தேவ ஆலோசனை மனைவி கேட்குற பொழுது கொந்தளிப்பு வராது. மனைவி சொல்லுகிற தேவ ஆலோசனை கணவன் கேட்குற பொழுது கொந்தளிப்பு வராது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒருவருக்கு ஒருவர் பலனாய் உங்கள் குடும்பத்தில் அந்த தேவ ஆலோசனையை காத்து கொள்ளுங்க. ஏதாவது இடத்துல உங்களுக்கு தேவ ஆலோசனையா, ஐ எம் ஹியர் ஆல்வேஸ் டு ஹெல்ப் யூ சொல்லுங்க. தேவ ஆலோசனை குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, ஒருவேளை ஏதாவது ஒரு கொந்தளிப்புக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தா இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன கொந்தளிப்பு, ஏன் வந்தது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சங்கீதம் 107 வசனம் 28 தங்கள் ஆபத்தினை அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். சங்கீதம் 107 29 வசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்ன கொந்தளிப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அமர்த்துகிற அந்த வல்லக்கரோ, என்ன கொந்தளிப்புகள் இருந்தாலோ அதை அமர்த்துகிற அந்த வல்லக்கரோ, என்ன அலைகளாக இருந்தாலோ அதை அமர்த்துகிற வல்லக்கரோ நம்மோடு இருக்கிறது. அதற்காய் நன்றி செலுத்துங்க, அதற்காய் நன்றி செலுத்துங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பலன் நம்மை நிரப்பி இருக்கிறது, அவருடைய பலன் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, நான் சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாமல் இருப்பண்டவர, சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாமல் இருப்பண்டவர, உம்முடைய பாதத்தில் உறுதியா இருப்பண்டவர, உம்முடைய பாதத்தில் உறுதியா இருப்பண்டவர. நீங்க என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீங்க என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் ஏசப்பாவை, நான் நம்புறேன். எல்லா கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், எல்லா அலைகளும் அடங்கி போகிறது. எல்லா கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், எல்லா அடைகளும் அடங்கி போகிறது. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அப்பா என் கூட இருக்காரு, நம்புறேன். அப்பா என் கூட இருக்கா, என்னை உறுதியா என் கரத்தை பிடித்து இருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய வலது கரம் என்னை பிடித்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். காக்கும் கரங்கள் உண்டனக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நம்பிக்கையோடு பாடுங்க. காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை எல்லாம் சந்தோஷமா கரங்களை முன்னால் ஆசி சொல்லுங்க. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. கண்மலைகள் பெயர்க்கும்படியா, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல
நல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே நம்புவே. உங்களை நம்புற ஆண்டவரே, எஸ் லார்ட், உங்களை நம்புறோம், உங்களை நம்புறோம், நம்புவே இயேசுவை நம்புவே நம்புவே. சபையார் எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு தேங்க் யூ ஜீசஸ். நம்புவே இயேசுவை நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. இருதயத்தின் ஆழத்தில் உங்களை நம்பி நிற்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, என்ன கொந்தளிப்புகள் இவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலோ இயேசுவின் நாமத்தினால சங்கீதம் 107:28 வசனத்தின்படி தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவள் இக்கட்டுகள் அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். உங்கள் இக்கட்டுகளுக்கு தேவன் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல கடந்து வருகிறது. சங்கீதம் 107 சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதம் வனாந்திரத்தில் அலைகிற போல் வழி இல்லாது தெரிந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கடந்து வருகிறது. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குற அந்த சுகத்தின் வல்லமை கடந்து வருகிறது. காரணமே இல்லாம கொந்தளிப்புகள் இருக்குமானால் சங்கீதம் 107:29 வசனத்தின்படி கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்கள் இந்த மாதம் முடிவதற்குள்ள எந்த காரியத்தை செய்ய முன்குறித்தீங்களோ அது அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்க சித்தத்தின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிற, உங்க நடத்துதல் எனக்கு கடந்து வரட்டும், நான் உறுதியா இருக்கிற ஆண்டவரே, எனக்காக நீங்க செய்வீங்க ஆண்டவரே, சீயோன் பர்வதத்தை போல நான் உறுதியா இருக்கிற ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் வாரம் அந்த ஹோலி கம்யூனியன் சர்வீஸுக்கு நான் வருவதற்கு முன்பாக எனக்காக அற்புதங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, அப்பா இடத்துல ஜெபம். அபியானவரே, சபையார் என்னென்ன காரியங்கள் உங்களிடத்துல கேட்கிறாங்களோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க என்னென்ன காரியத்தை உங்க பாதத்தில் கேட்கிறாங்களோ, ஆமென் என்றும் ஆமென் என்றும் காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. சங்கீதம் 107:29 இருக்கிற அதன் வசனத்தின்படி கொந்தளிப்புகள் அமர்த்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், அலைகள் அடங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானமும் நீரோடைய போல சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க பலத்த கரம் ஆசீர்வதிப்பதாக, பலப்படுத்துவதாக வல்லமை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். லைவ்ல எங்களோட கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.